கருமாதி கவுண்டவன் தொடங்குகிறது. துணிச்சலான இதயம் வெற்றி பெறுகிறது. சத்தியம் சிவம் சுந்தரம், சத்தியம் சிவம் சுந்தரம், சத்தியம் சிவம் சுந்தரம், சத்தியம் சிவம் சுந்தரம். பாபா சிவ பாபா, உன் அன்பில் நான் கரைகிறேன், உன் நினைவில் சுவாசிக்கிறேன். வார்த்தைகள் இன்றி உன் அருகில் அமைதியாக இருக்கிறேன். நித்திய கர்மாதி கவுண்டவன் தொடங்குகிறது. இதுதான் சரியான நேரமாகும். நித்திய கர்மாதி கவுண்டவன் தொடங்குகிறது. காலம் இங்கே நின்று விட உன் பார்வையில் நான் மாற, வினைகளெல்லாம் உருகி அன்பே ஆன்மாவாக மாற. ஆத்ம எழுச்சி கருமாதி தவன் தவன் தங்குகிறது. துணிச்சலான இதயம் வெற்றி பெறுகிறது. பாபா சிவ பாபா, சத்தியம் சிவம் சுந்தர. புதிய யுகம் இதோ மலருது, தங்க ஒளி இசை எழுதுது. அன்பு ஊரும் இதயத்தில் நிறைவுகளை கனவு பிறக்குது. கருமாதி கவுண்டவும் தொடங்குகிறது. துணிச்சலான இதயம் வெற்றி பெறுகிறது. இதுதான் சரியான நேரமாகும். ஒளியின் தெய்வவி அரைப்பு. நித்திய கருமாதி கவுண்டவும் தொடங்குகிறது. துணிச்சலான இதயம் வெற்றி பெறுகிறது. பாபா சிவ பாபா, சத்தியம் சிவம் சுந்தரம், சத்தியம் சிவம் சுந்தரம், சத்தியம் சிவம் சுந்தரம். ஓம் சாந்தி. கணக்கை முடித்து கர்மாத்தீத் நிலை அடைதல். இன்னைக்கு 4வது நாள் கிளாஸ். முழுமை அடையறதுக்கும் கர்மாத்தீத் நிலை அடையறதுக்கும் முழுமையான கவனம் கொடுங்க. எப்போ உங்களுடைய நேரம் புத்தி கர்மங்கள் செய்யறதுல ரொம்ப பிஸியாக இருக்கோ அப்போ முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான டைரக்ஷன் கொடுங்க. கர்மங்கள் செய்யும்போது உங்களுடைய எண்ணங்கள் கூட நின்றணும். 1 செகண்டுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 1 செகண்டுக்கான ப்ராக்டிஸ் இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் கடைசி சர்டிஃபிகேட் நமக்கு கிடைக்கும். ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான பயிற்சி. எல்லா விஸ்தாரத்தையும் ஒரு சாரத்தில் கொண்டுட்டு வாங்க. உடலற்ற நிலையில் ஒரு சாரத்தில் எல்லாத்தையுமே அடக்கிடுங்க. இந்த பிராக்டிஸ் கர்மாத்தீத் நிலையடைகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பகவத்கீதையில் சாப்டர் 2ல் பாடல் 59வது பாடல் இருக்கு. விசஸ்ய வினிவர்த்தந்தே நிராகர்ஸ்ய தேகினः ரசவர்ஜம் ரசோப்யாஸ்ய பரம் த்ரஷ்டுவ நிவர்த்ததே. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு நபர் அவருடைய புலன்களை பொருட்கள் பக்கம் இருந்து கட்டுப்படுத்த முடியும்னாலும் அந்த பொருட்கள் மீது இருக்கிற ஆசை அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கும். எப்போ அவரு ஒரு பரம்பொருளை உணர்ந்து அவர்கிட்ட தொடர்பு வைக்கிறாரோ அப்போ அந்த நீடித்த சுவை உள்ளே இருக்கிற அந்த சின்ன சுவை கூட மறைஞ்சிரும். இதுதான் உண்மையான பற்றின்மைக்கான
திருப்தியை குறிக்கிறதுக்கான விஷயம். எப்போ நம்ம உயர்ந்த சுவையை அனுபவம் செய்யறோமோ அப்ப கீழான சுவை எல்லாமே விலகிடும். நம்ம ஏன் பொருட்களுக்கு, சாதனங்களுக்கு, புலன்களுக்கு அடிமையா இருக்கோம்? இது ஒரு நல்ல கேள்வி இல்லையா? நமக்குள்ள இருக்கிற ஆசைகள், பொருட்கள் மீதான ஆசைகள் எல்லாமே இருக்கு. அதுல இருந்து எப்படி நம்ம கடந்து போறது? எதுவரை நம்ம உயர்ந்த சுவையை சுவைக்கலையோ அப்ப கீழான சுவைகள் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அது நம்மளை விட்டு போகாது. உலகத்துல கீழான சுவை, உயர்ந்த சுவை, கீழான மனப்பான்மை, உயர்ந்த மனப்பான்மை, கீழான உடன்பாடு, உயர்ந்த உடன்பாடு, சாதாரண சுகம், அதீந்திரிய சுகம், உலகளாவிய சுகம், புலன்களின் சுகம், பரலோக சுகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப கீழான சுவைகள்ல இருந்து நம்ம எப்படி விடுதலை அடைகிறது? நீங்க ஒரு தடவை இந்த கீழான விஷயங்கள்ல இருந்து உங்களை நீங்க தடுத்துக்கிட்டாலும் நம்மளுடைய மெமரியில அது எப்பவும் நிலைச்சிருக்கும். அதனால பகவான் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு, ஒரு முறை நீங்க உயர்ந்த சுவைய டேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அதீந்திரிய சுகத்தை நீங்க ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டா இந்த இந்திரியங்களினுடைய சுவை போயிடும். சொல்ல போனா இந்திரியம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப தவறான மொழிபெயர்ப்பு. சான்ஸ்கிரிட்ல பிரத்யஹாரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் புலன்களினுடைய அந்த சுவை எல்லாத்தையுமே விடுறது, புலனடக்கும் சக்தி. பாபா சொல்லியிருக்காரு இல்லையா? எப்போ நம்ம உயர்ந்த சுவையான சிவனை நினைவு செய்யறோமோ அப்போ நமக்கு இந்த கீழான சுவைகள் எல்லாமே விலகிடும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கிழக்கு திசையில போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எப்படி நீங்க கிழக்கு திசைக்கு போகாம இருப்பீங்க? எப்போ நம்ம மேற்கு திசையை நோக்கி நடக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா கிழக்கு திசையை நோக்கி நம்ம நடக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த புலன்களினுடைய பற்றுதல்ல இருந்து, சாதனங்களினுடைய பற்றுதல்ல இருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது? எப்போ நம்ம உயர்ந்த ஒரு பொருளை நோக்கி நம்ம போறோமோ அப்ப இந்த கீழான பொருட்கள், கீழான சுவைகள்ல இருந்து நம்ம விலகி இருக்க முடியும். நமக்குள்ள எந்த ஒரு விஷயம் டெவலப் பண்ணிக்கணும்னா உயர்ந்த அன்பு, அதீந்திரிய ஆனந்த சுகம், இது எல்லாம் யார்கிட்ட இருக்கோ அவரை நோக்கி நம்ம போகும்போது இந்த கீழான விஷயங்கள் முடிஞ்சு போயிடும். கற்பனை பண்ணி பாருங்க, ஒருத்தர் வறண்ட சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவருக்கு இன்னொருத்தர் அவ்வளோ சுவையான ரசகுல்லா கொடுக்கறாங்க. அந்த டேஸ்ட ஒன்ஸ் அவர் சுவைச்சிட்டாரு. அவர்னால திரும்ப அந்த ட்ரையான சப்பாத்தியை சாப்பிட முடியுமா? அவர் என்ன செய்வாரு? அந்த சப்பாத்தியை தூக்கி வீசிடுவாரு. அப்போ ஒரு முறை ரசகுல்லாவை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழான சுவையில இருக்கிற எல்லா விஷயமும் மறைஞ்சிரும், மங்கி போயிடும். அப்போ நம்ம கீழான விஷயங்களோட சண்டை போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உயர்ந்த விஷயத்தை நோக்கி நம்ம போகும்போது வேண்டாத விஷயங்கள், கீழான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சு போயிடும். இந்த உடல் அப்படிங்கிறது தாழ்வான ஒண்ணு, ஆத்மா உயர்ந்த ஒண்ணு. உலகம் அப்படிங்கிறது ரொம்ப தாழ்வா இருக்கு, ஆன்மீகம் அப்படிங்கிறது உயர்ந்ததா இருக்கு. அதனால நம்ம அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்து நம்ம எல்லா விஷயங்களையும் செய்யணும். இதுதான் எல்லா விஷயங்களிலிருந்தும் விலகி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். எப்படி நம்ம இந்த புலன்களினுடைய பற்றுதல்ல இருந்து, ஆசைகளிலிருந்து விலகி இருக்கிறது? எப்படி நம்ம அதை தடுக்க முடியும்? ஒரு முறை சிவ பாபாவை
உயர்ந்த பரம்பொருளை நோக்கி நம்ம போகும்போது அவருடைய நினைவை ஒன்ஸ் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை விட மிகுந்த சுவை எதுவுமே கிடையாது. மீதி எல்லாமே நமக்கு வறண்டு போன மாதிரி தெரியும், சுவையற்றதா ஆகிடும். இந்த பயணத்துல எல்லாமே சுவையற்றதா நமக்கு தோணும். ஒரு கதை சொல்றேன். ஒரு பொண்ணு மீன்கள் வித்துட்டு இருந்தாங்க. மீன்கள் விற்கிறதுக்காக கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்தாங்க. அவங்க எல்லா மீன்களையும் வித்து முடிச்சு அவங்களுடைய கிராமத்துக்கு திரும்புறதுக்கு ஏறக்குறைய சாயந்தரத்துக்கு மேல ஆயிடுச்சு. போற வழியில அவங்களுடைய சின்ன வயசு தோழியை மீட் பண்றாங்க. அப்ப அந்த தோழி கேக்குறாங்க, ஏன் இவ்வளோ நேரம், என்னாச்சு, நீ பேசாம என் கூடயே தங்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அடுத்த கேள்வி அந்த தோழி கேக்குறாங்க, நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? மீனவ பெண் சொல்றாங்க, நான் ஒரு மீனவரை கல்யாணம் பண்ணிட்டு மீன்கள் வித்துட்டு இருக்கேன், நான் தினமும் இங்க மீன் விற்கிறதுக்காக வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தோழி அதனால என்ன செய்யறாங்க, அவங்களுடைய வீட்டுக்கு இந்த மீனவ பெண்ணை கூட்டிட்டு போறாங்க. இந்த தோழிக்கு ரொம்ப சந்தோஷம், தன்னுடைய தோழியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுல. அதனால வீடு முழுக்க நல்ல நறுமணமுள்ள ஒரு வாசனை மிக்க மலர்களால டெக்கரேட் பண்றாங்க. அதை பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. அந்த வீடு முழுக்க நல்ல நல்ல நறுமணங்கள் இருக்கு. நைட் ஆயிடுச்சு, 2 பேருமே தூங்குறாங்க. ஆனா இந்த மீனவ பெண்ணுக்கு தூக்கமே வரல. பெட்ல புரண்டு புரண்டு படுக்கிறாங்க. அதனால இந்த தோழி கேக்குறாங்க, நீ ஏன் தூங்கல அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தூக்கம் வரல, இந்த பூக்களினுடைய வாசனை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய மூக்கு எப்பவுமே அந்த மீனுடைய ஸ்மெல்ல நுகர்ந்து நுகர்ந்து எனக்கு இந்த பூக்களினுடைய வாசனை நுகரும் போது தூக்கம் வரல. உடனே அந்த மீனவ பெண் அவங்களுடைய தோழி கிட்ட கேக்குறாங்க, என்னுடைய மீன் கூடையை எடுத்துட்டு அதுல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு என்னோட மூக்குக்கு பக்கத்துல வச்சிரு. இந்த மீனவ பெண் சொன்ன மாதிரியே அந்த தோழியும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் அந்த மீனவ பெண் ரொம்ப நல்லா தூங்குறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம மனசு கூட பழைய விஷயங்கள், பழைய குப்பைகள், பழைய பழக்க வழக்கங்களுக்கு ரொம்ப அடிமையாயிடுச்சு. தூய்மையற்ற நிலையில் இருக்கிற நம்ம மனசை திடீர்னு தூய்மையாக்கணும் அப்படின்னா நிறைய டைம் தேவைப்படும். அதனால பாபா என்ன சொல்றாரு, கர்மாத்தி தாகிறதுக்கான ஒரே ஒரு பிராக்டிஸ் என்னன்னா, ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி வைங்க. டைரியை ஓபன் பண்ணுங்க, ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதுங்க. இப்போ உங்க கண்களை மூடிக்கோங்க. உங்களுடைய எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. உங்களுடைய உள்ளார்ந்த விஷயங்கள், வேண்டாத விஷயங்கள், கடந்த காலம், இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைங்க. இப்போ இந்த நொடியில மட்டும் இருங்க. என்னென்ன உள்ளுக்குள்ள குப்பைகள் இருக்கோ, பழைய பெட்டி படுக்கைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே ஃபுல் ஸ்டாப் வச்சிடுங்க. உங்களுக்குள்ள நீங்களே ஆர்டர் போடுங்க, மனமே முற்றுப்புள்ளி வை. 5 தடவை சொல்லுங்க, ஃபுல் ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப், full stop, full stop, full stop. ஓம் சாந்தி. இன்னொரு விஷயம் கற்பனை பண்ணுங்க. நீங்க ஒரு புக்கை வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு புக் எழுதுறீங்க. அந்த புக்ல நீங்க முற்றுப்புள்ளியே வைக்காம ஒரு பேராகிராஃப் எழுதிட்டே இருக்கீங்க. அந்த புக்கை உங்களால ரீட் பண்ண முடியுமா? முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது வாக்கியத்தை அழிக்கிறதோ கிடையாது. முற்றுப்புள்ளி வாக்கியத்தை முடிக்கக்கூடிய ஒண்ணு. கசிவு ஏற்படாம இருக்கிறதுக்காக தான் நம்ம முற்றுப்புள்ளி வைக்கிறோம்.
அந்த முற்றுப்புள்ளி அமைதியை குறிக்குது. அதனால பாபா என்ன சொல்றாரு, முற்றுப்புள்ளி வைங்க. எப்போ உங்களுடைய மனம் மற்றும் புத்தி ரொம்ப பிஸியா இருக்கோ அந்த டைம் இந்த உயர்ந்த ட்ரில் பண்ணுங்க. முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான ட்ரில், 1 செகண்டுக்கான ட்ரில். உங்க மனசுக்கு நீங்களே ஆர்டர் போடுங்க முற்றுப்புள்ளி வைக்க சொல்லி. கண்டிப்பா முற்றுப்புள்ளி வைக்கணும். 1 செகண்ட் தான் ஆகும் இல்லையா? கர்மங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான அந்த எண்ணங்களுக்கு கூட நம்ம முற்றுப்புள்ளி வைக்க பழகிக்கணும். இது ரொம்ப ரொம்ப சூட்சமமான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். இது கண்டிப்பா வேலை செய்யும். இப்போ ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கு, நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்றோம். நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும் லைட்டா. அதை நம்ம மொமெண்டம் அப்படின்னு சொல்றோம். அதே போல நம்ம மனசுக்குள்ள ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் சில விஷயங்கள் ஓடும். ஆனா நம்ம அடிக்கடி இந்த பயிற்சி செய்யும் போது ஒரு கட்டத்துல எல்லாமே ஃபுல் ஸ்டாப் ஆயிடும். அந்த ஒரு நொடி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு நொடியினுடைய தெளிவு நமக்கு போதுமானது. சப்போஸ் உங்க மொபைல் வச்சிருக்கீங்க, அந்த மொபைல்ல இருந்து ஒரு போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க மொபைலை நீங்க இப்படி ஆட்டிகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டா போட்டோ எடுக்க முடியுமா? அப்போ ஒரு செகண்ட் அந்த மொபைலை ஸ்ட்ரைட்டா பிடிக்கணும். அப்போதான் அந்த போட்டோ கரெக்டா கிளிக் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நம்ம மனசு கூட ஒரு எண்ணம், ஒரு செயல், ஒரு வார்த்தை எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு நொடியில நம்ம முற்றுப்புள்ளி வச்சா மட்டும்தான் அடுத்ததுன்னு எதுவுமே இருக்காது. அதனால இன்னைக்கு நம்ம 4 பிராக்டிஸ் பண்ணலாம். முதல் பிராக்டிஸ், 1 செகண்ட் உங்க மூச்சு கவனிங்க. உங்க மூச்சை ஸ்கேன் பண்ணுங்க. கண்களை மூடிக்கோங்க. உங்களோட அந்த மூச்சு மேல கவனத்தை கொடுங்க. ஏன் நம்ம மூச்சு மேல கவனம் கொடுக்கறோம்னா, மூச்சுக்கும் நம்ம ஆழ் மனசுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ரொம்ப நம்ம டிஸ்டர்பன்ஸா உணர்றோம், ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றோம், நமக்குள்ள வேண்டாத விஷயங்கள், கோபத்தினுடைய அம்சங்கள் இருக்குன்னா அப்ப நம்மளுடைய மூச்சு சரியானதா இருக்காது, நார்மலா இல்லாம இருக்கும். நமக்குள்ள காமத்தினுடைய விஷயம், ஆசையினுடைய விஷயம், பேராசை, பற்று, இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ள ஓடும்போது நம்ம மூச்சினுடைய அந்த தரம், தன்மை எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அதனால ஒரு நொடி உங்க மூச்சை கவனம் கொடுங்க. இது ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ். அடுத்து செகண்ட் பிராக்டிஸ். உங்க உடல் முழுக்க இப்போ ஸ்கேன் பண்ணுங்க. தலையிலிருந்து கீழே பாதம் வரைக்கும் முழு உடலையும் ஸ்கேன் பண்ணுங்க. தலை, நெற்றி, கண்கள், மூக்கு, வாய், மார்பகம், வயிறு, கால்கள், கைகள். ஒரு நொடியில நம்ம இந்த உடல் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸையும் ஸ்கேன் பண்றோம். உங்க உடல்ல குளிர்ச்சியா இருக்கலாம், சூடா இருக்கலாம், வலிகள் இருக்கலாம், கூச்சம் இருக்கலாம், நிறைய வியாதிகள் இருக்கலாம். அப்போ நம்ம புலன்கள், நம்மளுடைய உணர்ச்சிகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணும்போது. ஏன்னா எல்லாமே மாற்றம் அடையக்கூடிய ஒன்று. அடுத்து 3வது விஷயம், 3வது பிராக்டிஸ், பாயிண்ட் ஆஃப் லைட். நான் ஒளி புள்ளியானவன். இதுல ரொம்ப கவனம் கொடுங்க. நெற்றியின் நடுவுல நான் ஒளி புள்ளியான ஆத்மா இருக்கேன். உங்களுடைய முழு ஃபோக்கஸையும் உங்க நெத்திக்கு நடுவுல கொண்டுட்டு வாங்க.
நான் ஒரு பாயிண்ட், நான் ஒரு டாட், நான் பிரகாசிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், நான் ஒரு கரண்ட், நான் ஒரு வெளிச்சம், நான் ஆத்மா, உயிர் சக்தி. இது நம்முடைய 3வது பிராக்டிஸ். 4வது பிராக்டிஸ் பரம்தாமம் போகிறோம். நம்முடைய உண்மையான வீடு, அழிவில்லாத உலகம். ஒரு நொடியில் எல்லாரும் பரந்தாமம் போங்க. அங்க ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்யுங்க. நம்முடைய இறை தந்தைய பாருங்க. திரும்ப கீழே வாங்க. இது 4வது பிராக்டிஸ். இந்த 4 பிராக்டிஸும் அவசியம் நம்ம அடிக்கடி செய்யணும். பாபா சொல்ற விஷயத்த ரீகால் பண்ணிட்டே இருங்க. விஸ்தாரத்தில் இருக்கிறத ஒரு சாரத்தில் கொண்டுட்டு வாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எண்ணங்களோ இல்லை உணர்ச்சிகளோ இல்லை நம்ம ப்ளே பண்ணக்கூடிய ரோல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அந்த எசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு தண்ணியை போல, பாலை போல. ஒரு வெண்ணெய் இருக்கு, அந்த வெண்ணெயை நீங்க உருக்கும் போதுதான் அந்த எசன்ஸ் நமக்கு கிடைக்குது. வெண்ணெய் சின்னதா தான் இருக்கு, ஆனால் அந்த வெண்ணெய்க்குள்ளதான் எசன்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் நமக்குள்ள இருக்குங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குள்ள அந்த நறுமணம் இருக்கு. அதனால நீங்க அதுக்காக ஸ்பெஷலா எதுவுமே செய்யணும்னு கிடையாது. இதுக்காக எக்ஸ்பிரிமெண்ட்டோ கிளாரிஃபிகேஷனோ இல்லை தீர்மானமோ எதுவுமே தேவையில்லை. இன்னைக்கான பிராக்டிஸ் இந்த ட்ரில்லை நீங்க பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியில இருங்க. எப்போ நம்ம உயர்ந்த சுவையை அனுபவிக்கிறதுக்கான அந்த தேர்வை நம்ம செய்யறோமோ அப்போ கீழான சுவைகள் தன்னால முடிஞ்சு போயிடும். நமக்கு எப்பவுமே எதையாவது சாஃப்டா அழகா இருக்கிற ஒரு விஷயங்களை தொடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். நல்ல நல்ல விஷயங்களை பார்க்கறதுக்கான எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இனிமையான இசைகளை கேட்கறதுக்கான ஆர்வம் இருக்கும். நம்மளுடைய இந்திரியங்கள் பொதுவாகவே அதுக்கு பழக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எதுவுமே எதிர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது தன்னை போல போயிடும். எப்போ நம்ம உயர்ந்த சுவையான சிவ் பாபாவை நினைக்கிறோமோ அப்போ இந்த சாதாரண விஷயங்கள், சாதாரண உலகம் எல்லாமே மாறி ஆன்மீக உலகம் நமக்குள்ள வந்துடும். பரந்தாமம் போங்க. பாயிண்ட் ஆஃப் லைட்டா இருக்கிற பாபாவை டச் பண்ணுங்க. அவரை ஃபீல் பண்ணுங்க. உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணுங்க. உங்க டைரியில ஒரு வரி எழுதிக்கோங்க. நான் ஆத்மா, பாபா என்னுடைய உலகமா இருக்காரு. ரெண்டாவது வரி எழுதுங்க. பாபா தான் என்னுடைய உலகம். நான் அவருக்குள்ள எல்லாத்தையுமே பார்க்குறேன். என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவு, என்னுடைய பற்று, என்னுடைய பணம், என்னுடைய நேரம், என்னுடைய உலகம், என்னுடைய இன்பம் எல்லாமே பகவான் தான். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வாக்கியம். அவர்தான் என்னுடைய அன்பு. அன்பில்லாத ஆத்மா, இன்கம்ப்ளீட் ஒன். இது ரொம்ப அழகான வார்த்தை. கடவுள் ஆனந்தமயமானவர்னு சொல்றோம். அவருடைய ஆனந்தத்தில் அப்படியே மூழ்கி போயிடலாம். ஆத்மா எப்போயுமே அதீந்திரிய சுகத்தை அங்கே எங்கேயும் தேடிக்கிட்டே இருக்கும். ஆனா எங்கேயுமே சுகம் இல்லை. அவருக்குள்ளதான் நாம் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும். அவருக்குள்ளதான் அந்த அன்பு அதிகமா இருக்கு. சுவையை பத்தி சொல்லணும்னா டோலியை போல ஒரு பிரம்மாண்டமான விருந்து, மிகச்சு ரொம்ப சுவை நிறைந்த உணவு. டோலியை போல எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட டோலி யாரு? சிவ் பாபா. அவர் அப்படியே சாப்பிடுங்க. அடுத்து எல்லாருக்குமே டீ, அதிகமா டீ ரொம்ப பிடிக்கும். அவரு தான் அந்த ஓஷன் ஆஃப் டீயா இருக்காரு. எத்தனை டீ இருக்கு? 32, 32க்கு மேல.
இங்க நம்ம சொல்லக்கூடிய T என்னன்னா பியூரிட்டி, பியூட்டி, ஹியூமிலிட்டி, டிவைனிட்டி. காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போது ரொம்ப குளிராக இருக்கு இல்லையா? அவர் தான் நமக்கான ஹாட் ட்ரிங்க், அவர் தான் நமக்கு டீ. அவரை மீட் பண்ணுங்க. அவருக்குள்ள இருக்கிற அந்த அன்பை உங்களுக்குள்ள கொண்டுட்டு வாங்க. இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணலாம். எந்தெந்த லெட்டர்ஸ், எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாமே டீல முடியுதோ அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹோம்ஒர்க்கில் எழுதிட்டு வாங்க. ஓம் சாந்தி. இதுதான் சரியான நேரமாகும், மொழியின் தெய்வீக அழைப்பு. இதுதான் சரியான நேரமாகும், மொழியின் தெய்வீக அழைப்பு. புதிய காலை பிரகாசம், தெய்வீக நுண்ணறிவு, நித்திய கருமாதி கவுண்டவன் தொடங்குகிறது. துணிச்சலான இதயம் வெற்றி பெறுகிறது. சத்தியம் சிவம் சுந்தரம், சத்தியம் சிவம் சுந்தரம், சத்தியம் சிவம் சுந்தரம்.